Assalamualaikum and hi friends, welcome to Chichimi's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ் நலமா இருக்கிறோம். இன்றைக்கு கத்திரிக்காய் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறீங்க. இந்த கத்திரிக்காய் ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் கத்திரிக்காவை இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை பல முறையில் பல விதமாக எங்களுக்கு ட்ரை பண்ணிலும் இந்த ஸ்டைலில் நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த நாளும் இந்த மாதிரி தான் நீங்கள் குக் பண்ணுவீங்க. அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கத்திரிக்காவை கட் பண்ணிக்கிட்ட கொஞ்சம் நல்லா பார்த்தே கட் பண்ணுங்கள். கிச்சனில் குக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்ன இருக்கும் கத்திரிக்காய் மிச்சமாண்டு. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்தே கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட சேனலில் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோன்ட்டு காத்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தேங்க. கமெண்ட்டை ரீட் பண்ணோடனே ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நியூ சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்கீங்க, தேங்க்யூ. இதே மாதிரி உங்களோட ஆதரவு எங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தாங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காவை கட் பண்ணி வைக்கிட்ட அதில் கசரு வரும், அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சமும் உப்பு கொஞ்சமும் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காவை நாங்கள் ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணிவிட்டு தான் அடுத்தது குக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் முதலாவது இப்படி கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்ததையும் கட் பண்ணி அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டில் நாங்கள் இப்போ கத்திரிக்காவை ஃப்ரை பண்ண போகிறோம். முதலாவது நீங்கள் தாச்சோண்டை ஹீட் பண்ணி ஆயிலை சேர்த்து கத்திரிக்காவெல்லாம் நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டேஜில் நீங்கள் கத்திரிக்காவை இறக்கிக்கோங்க. இந்த அளவு ஃப்ரை ஆகினாலே போதும். மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தாச்சண்டை நல்லா ஹீட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒன்றை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய், கறி மிளகாய் ஒன்றையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. இப்போ நீங்கள் மாசி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு துண்டு மிளகாய் அல்லது மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பாய்.